ஸோ ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்போ. இதுல வந்து நார்மல் லெவல் பார்த்தீங்கன்னா, 10லருந்து 14 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு. இப்போ தண்ணி குறைவா இருக்கிறத என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஆலிகோஹைட்ராம்னியாஸ் சொல்லுவோம். அதாவது தண்ணி லெவல் வந்து 5 சென்டிமீட்டருக்கு கீழ இருக்கு. ஆர் சிங்கிள் டீப் பாக்கெட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரே குவாட்ரண்ட்ல மெஷர் பண்ணும்போது லெஸ் தென் 2 சென்டிமீட்டர் கீழ இருந்துச்சுன்னா, இது ஆலிகோஹைட்ராம்னியாஸ்ன்னு சொல்லுவோம். இது யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிபி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. குழந்தை வந்து வளர்ச்சி கம்மியா இருக்கு. ஐயுஜிஆர் சொல்லுவோம். அண்ட் தண்ணி மாரி சில பேருக்கு போகும். பிஆர்ஓஎம் இந்த மாதிரி இருக்கப்போ நமக்கு இந்த ஆலிகோஹைட்ராம்னியாஸ் வரும். ஸோ இது எந்த சமயத்துல நடக்குதுன்றத பொறுத்து நம்ம டாக்டர் வந்து அதுக்கு தகுந்த மாரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. யூசுவலா ஆலிகோஹைட்ராம்னியாஸ் வந்தாவே ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். தண்ணி நெறையா குடிக்க சொல்லுவோம். குழந்தை வளர்ச்சி கம்மியா இருந்ததுன்னா, புரோட்டீன் இன்டேக் நெறையா எடுக்க சொல்லிட்டு, அதுக்கு தகுந்த மாரி மருந்து மாத்திரைகள் குடுப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பாலிஹைட்ராம்னியாஸ். அதாவது இப்போ நம்ம தண்ணி குறைவ பத்தி பேசினோம் இல்லையா? தண்ணி ஜாஸ்தி அளவு, அதாவது மோர் தென் 24 சென்டிமீட்டருக்கு மேல லெவல் போச்சுன்னா பாலிஹைட்ராம்னியாஸ். ஆர் சிங்கிள் டீப் பாக்கெட் மோர் தென் 8 சென்டிமீட்டர் வந்து பாலிஹைட்ராம்னியாஸ் சொல்லுவோம். இது யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா ட்வின் பிரெக்னன்சி ஆர் டயபெட்டிஸ் இருக்கு. அதுவும் அன்கண்ட்ரோல்டா இருக்கு அப்படின்னா, இந்த மாரி தண்ணி லெவல் ஜாஸ்தி ஆகும். சில டைம் குழந்தை குறையா இருக்கிறப்போ, கன்ஜெனிட்டல் அனாமலி ஆர் சில அனாமலிஸ் இருக்கப்போ தண்ணி லெவல் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இது தண்ணி லெவல் எதனால ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல்டா இருந்தா, அத கண்ட்ரோல் செஞ்சா நம்ம தண்ணி லெவல குறைக்கலாம். ஸோ இது பாலிஹைட்ராம்னியாஸ்ன்னு சொல்லுவோம்.